டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றது உண்மைதான். என பிரிந்து கிடக்கின்ற அதிமுக சக்திகள் ஒன்று சேரணும். டிடிவியோட மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணையலாம். தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எதிரிகளே இல்லை, திமுக கூட்டணிக்கு எதிர்க்க எதிரிகளே இல்லை, உயிர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் கம்மி. இந்த காலைகளுக்கும் இன்சூரன்ஸாகவும் வச்சிருக்காரு. அதுதான் அடிப்படும் வீரர்களுக்கும் இன்சூரன்ஸ் 2 இலக்க தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று அவங்க கேட்டுருக்காங்க. அப்படி இதுல ஏதாவது நிச்சயமா குறைஞ்சிருக்குன்னா எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டாவது நிச்சயமா கொடுக்கும். டிவிகே கட்சியும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சிறை கட்சி தனித்து விடப்பட்டதாக 4 முறை போட்டியா இல்லாம 3 முறை போட்டியா நம்ம இந்த தேர்தலில் தீர்மான கைது விட்டார். அதனாலதான் தீர்மானவர்கள் நிறைய மேல கடுமையான அவங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு ஆளுங்க. மொத்தமாவே ஒரு தொகுதியில 3000 ஓட்டு இல்லை. இவங்கெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கடுமையான பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு எதிராக போர்வெடி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தில் தினமும் நடைபெறும் அரசியல் பரபரப்புகள், சமூகத்தில் பாதிக்கும் முக்கிய விஷயங்கள், தலைவர்கள் வெளியும் கருத்துக்கள், மக்கள் மனதில் எழும்பும் சந்தேகங்கள், இவை அனைத்திற்கும் நேரடியாக கேள்வி எழுப்பி அதற்கான பல கோணங்களின் பதிலை தேடும் ஒரு மேடைதான் கேள்விக்கு என்ன பதில். வாங்க ஹரிகிருஷ்ணன் சாரிடம் கேள்விகளை கேட்போம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்க எல்லாருக்கும் தவறாம வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. OPS NDA கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலான்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றது உண்மைதான். ஏன்னா பிரிந்து கிடக்கின்ற அதிமுக சக்திகள் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்பதான் தீய சக்தி திமுகவை விரட்டி அடிக்க முடியும். சோ அதிமுகவோட ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே விழும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, EPS அவர்கள் OPS அதிமுகல சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, OPS அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அல்லது வேறு கட்சியில் இணைந்து, வேறு கட்சியில் என்று சொல்வதை விட டிடிவியோட மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணையலாம். சோ அதுல என்ன அவருக்கு தயக்கம் அப்படின்னு எனக்கு தெரியல. திமுக கூட இணையறதாவோ இல்ல திமுகவுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிற அளவுக்கு தயாரா இருக்கிற அவரு டிடிவி தினகரன் கட்சியில சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ளலாமே, அவருக்கு ஒரு நல்ல போஸ்ட் நிச்சயமா டிடிவி தினகரன் அவர்களால் கொடுக்க போறாங்க. அதுல என்ன அவருக்கு தயக்கம்னு எனக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு அம்மா எம்ஜிஆர் இவர்கள் இருவருமே திமுகவை தீய சக்தின்னு சொல்லி எதிர்த்துட்டு தான் வந்திருக்காங்க. சோ அந்த கட்சியோட ஒரு உடன்படிக்கைக்கு போற நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் எடப்பாடியோட சேர்வதற்கு தயாரா இல்லை அப்படின்றத சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, OPS கூட இருந்தவங்க அவர் வச்சிருந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு வச்சிட்டு இருந்தாரு. சோ அந்த குழுல இருந்த வைத்தியலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், இவங்க எல்லாம் போய் திமுக சேர்ந்துட்டாங்க. சோ ஆனா இதுல ஒருத்தர் மட்டும் ஒரு விதிவிலக்குங்க. குன்னம் ராமச்சந்திரன் அப்படின்ற MLA அவரு வைத்தியலிங்கத்தோட ஆதரவாளரா கருதப்படுறாரு. அவர் திமுக சேர்வதாக தான் முடிவெடுத்தார். ஏன்னா அவரோட அரசியல் குருநாதர் வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக சேர்ந்ததுனால இவரும் திமுகவுக்கு போய் சேர்வதற்கு தயாராக இருந்தார். ஆனால் அவருடைய மனசாட்சி அவரை குத்துகிறது. அதாவது அவர் பொதுமக்களுக்கோ தன் உறவினருக்கோ அவர் பயப்படலங்க. தன் மனைவி, தன் மக்கள், அதாவது குழந்தைகள், அப்பா எப்படி இத்தனை நாள் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க திமுகவுக்கு போறேன்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவர் சொன்னார்ல. நிச்சயமா இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் ரத்தத்திலையும் ஊறி இருக்குது. அப்போ ஒரு MLA-வா இருந்தவருக்கு இந்த எண்ணங்கள் தோன்றும் போது, ஒரு நகராட்சி செயலராக இருந்தவர் OPS, அதன் பிறகு MLA-வானவர், அதன் பிறகு அமைச்சரானவர், அதன் பிறகு 2 முறை அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட
ஆக்கப்பட்டவர், 3வது முறை சின்னம்மா சசிகலாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். இந்த உயர்ந்த பதவியில் இருந்துவிட்டு இன்று திமுகவில் சேருவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பார்கள்? இபிஎஸ் சொன்னது போலவே திமுகவின் பி டீம் அல்லவா ஓபிஎஸ் அப்படி என்று நினைக்க தோன்றுமா? சோ இதை நான் சொல்லல, இபிஎஸ் அவர்கள் சொல்றதுதான். சோ அதை இபிஎஸ் அவர்கள் சொல்றதுன்னா அதிமுக தொண்டர்கள் இதுதானே உங்களுக்கு நினைப்பாங்க. சோ அதனால ஓபிஎஸ் அவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்து என்டிஏ கூட்டணியில் இணைவார் என்று நம்புவோம். எங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல 234 தொகுதிகளையும் பெரிய அளவிலான பொதுக்கூட்டம் நடத்தணும்னு நிர்வாகிகள் எல்லாரும் ரெடியா இருங்கன்னு கட்சிக்குள்ள சொல்லி இருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது திமுக சார்பில் மகளிர் மண்டல மாநாடு டெல்டா மண்டலத்துல நடைபெற்றது. சோ அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு எதிரிகளே இல்ல, திமுக கூட்டணிக்கு எதிர்க்க எதிரிகளே இல்ல அப்படின்னு அம்மாவோட டயலாக்க சொன்னாரு. நிச்சயமா அவரோட தைரியத்தை பாராட்டாம இருக்க முடியாது. அதே நேரத்துல சமீபத்துல மதுராந்தகத்துல என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அதுல வந்த கூட்டத்தை பார்த்துட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா 3 லட்சம் பேர் சொல்றாங்க. பட் இபிஎஸ் அதாவது அதிமுக கூட்டணியை சார்ந்தவங்க 5 லட்சம் பேர் வந்தாங்க. அதை தாண்டி நிறைய பேர் உள்ள வர முடியாம ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு அவரும் சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்த்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் விட்டதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல முடியும். டெல்டா மண்டலத்துல நடைபெற்ற மகளிர் மாநாட்டுல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் கட்சிக்காரங்களுக்கு ஒரு கட்டளை ஏற்றாரு. அதாவது அன்பு கட்டளை ஏற்றிருக்காரு. என்ன அப்படின்னா, நாம 20 பரப்புரையாளர்களை நியமிக்கிறோம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக அப்படின்னு சொல்றாரு. எப்பத்துல இருந்து அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 234 தொகுதியிலும் இங்க நீங்க ஒரு சின்ன பொதுக்கூட்டமோ அல்லது பெரிய அளவில் பொதுக்கூட்டமோ இந்த 20 பரப்புரையாளர்களை வச்சுட்டு நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஈஸியா ஜெயிச்சிருவோம்னு சொன்னவருக்கு இன்னைக்கு பயம் வந்துருச்சுன்றத பாத்தீங்களா? எப்பவுமே தைரியம் இருக்கலாம், அது தலகணமா மாறிடக்கூடாது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, இந்த 20 பேர் பரப்புரையாளர்கள்ல எம்பிஸ் மந்திரிகளை நியமிச்சு இந்த கூட்டத்தை நடத்தணும், இவர்கள் செய்த சாதனைகளை சொல்லணும்ன்றாரு. ஐயா சாதனைகள் செய்திருந்தா தானே சொல்ல முடியும். சாதனைகளே இல்ல, கலர் கலரா விளம்பரங்களை மட்டும் வெளியிட்டு ஒரு விளம்பர மாடல் அரசாகத்தான் உங்கள் அரசு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எத்தனை மாநாடு நடத்தினாலும் அந்த மாநாடு வெற்றி அடைய போவதில்லை என்பதுதான் நிதர்சனம். எடப்பாடி பழனிசாமி ஜல்லிக்கட்டு போட்டியில உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு 10 லட்சம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காரு. இது பற்றின கருத்து என்ன சார்? நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா ஜல்லிக்கட்டு விளையாட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீர விளையாட்டு. அதோட நம்ம தமிழகத்தின் கலாச்சாரத்தை பரசையாற்றுது. சோ அதனால இந்த விஷயத்துக்கு உயிர் இழந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம்ன்றது கம்மி, அது ஈடு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இந்த பணம் அந்த குடும்பத்துக்கு சென்று சேரும் போது அந்த குடும்பம் இதை வைத்து ப்ளீஸ் பழப்ப தேடிப்பாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். இந்த 10 லட்சம்ன்றது இன்னும் அதிகமாக கூட கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இது நம்மளோட கலாச்சாரத்தை பரசையாற்றும் ஒரு வீர விளையாட்டு. அதோட இல்லாம இந்த காளை வளர்க்குறாங்க இல்லைங்களா, இந்த காளைகளுக்கும் இன்சூரன்ஸாவும் வச்சிருக்காரு. அது இல்லாம அடிப்படும் வீரர்களுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. நிச்சயமா வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமா இதை நான் பாக்குறேன். சார், நேற்றைய ஆளுநர் தேநீர் விருந்துல தேமுதிகவோட பொருளாளர் திரு சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டாரு. அதுல என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரிடம் என்டிஏ கூட்டணிக்கு வருவது சம்பந்தமா ஏதாவது பேசினாங்களா? அதை பற்றின தகவல் ஏதாவது உண்டா? நிச்சயமா இருக்கு. ஆளுநர் அவர்கள் வைத்த தேநீர் விருந்தில் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி தலைவர்களை கூப்பிடுவாங்க. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா என்டிஏ தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், ஏடிஎம்கே சார்பா ஜெயக்குமார், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா ஜி.கே. வாசன் அவர்கள், அதே போல புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, எல்லா தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்குள்ள பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்டிருக்கும் போது அவ்விடத்தில் தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் அவர்களும் வந்தாங்க. அந்த இடத்துல சுதீஷ் அவர்கள்கிட்ட தனியா கூட்டிட்டு போயிட்டு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. சோ அவரை என்டிஏ கூட்டணியில அழைச்சிருக்காங்க. அவர் நிச்சயமா பேசிட்டு பாசிட்டிவான பதில் சொல்றதா சொல்லியிருக்காங்க. சோ அதோடு இல்லாம புதிய தமிழகம் கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இருந்திருக்காங்க. அவரிடம் பேசப்பட்டதாக தகவல் வருகிறது. இவர்கள் இருவருமே பிப்ரவரி முதல் வாரத்தில் என்டிஏ கூட்டணிக்கு வந்து விடுவார்கள்
போகிறார்கள் என்று தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். திருமாவளவன் அவர்கள் திமுக தலைமையிடம் 2 இலக்க தொகுதிகள் வேணும், அது இல்லனா ஒரு MP சீட் வேணும்னு கேட்டதா பேசப்படுது. இது உண்மையா இல்லையா? அரசியல் வட்டாரங்களில் கிளப்பப்படும் வதந்தியா? வதந்திலாம் அல்ல, உண்மையான தகவலாக தான் இங்கு பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் திமுக மேலிடத்திலும் தங்கள் கட்சிக்கு 2 இலக்க, அதாவது 2 இலக்க அப்படின்றது 99 வரைக்கும் 2 இலக்கமா தான் நம்ம சொல்ல முடியும். இந்த 2 இலக்க தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இதுல ஏதாவது கொஞ்சமா குறைஞ்சதுன்னா எங்களுக்கு ஒரு MP சீட்டாவது நிச்சயமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. சோ ஏன் அவங்க இந்த டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, விசிகாவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுகவும் அவங்க கூட்டணியில இருக்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதோடு இல்லாம PVK கட்சியும் திருமாவை ரொம்ப இழுக்க ட்ரை பண்ணாங்க. அவருக்கு 2026 தேர்தல் சமயத்துல அவருக்கு கடுமையான டிமாண்ட் இருக்குது அப்படிதான் இந்த இடத்துல சொல்ல முடியும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க போகிறார் அப்படின்றத போக போக தெரியும். சார், TVK கட்சியுடன் இதுவரை எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராதது ஏன்? இது அரசியல் கணக்கா இல்லையா TVK தனித்து விடப்பட்டதா? நிச்சயமா இதுக்கு பதில் சொல்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா TVKயோட விஜய் கட்சி தனித்து விடப்பட்டதாவே இன்னைக்கு இருக்கிற தோணுது. ஆனா HKS வாய்ஸ் தான் முதல்ல இத பத்தி நம்ம ஓபன் பண்ணோம். சீமானும் விஜயும் ஒண்ணு சேர போறாங்க. விஜய் சீமான தொடர்பு கொண்டார் அப்படின்னு. சோ இதுல புதுசா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்களோட ஒரு அணி இங்க சேர்ந்துடுற மாதிரியும், கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழ் கட்சியும் இங்க சேர்ற மாதிரியும், 4 முனை போட்டியா இல்லாம 3 முனை போட்டியா நம்ம இந்த தேர்தலில் களம் காணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் முயற்சி செய்யறாரு. குறிப்பா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா, நாம அதை க்ளோஸ் பண்ணிருந்தோம். விஜய் அவர்கள் ஒரு டைரக்டரோட போன்ல, ஒரு நெருங்கிய டைரக்டரோட போன்ல இருந்து சீமானுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அதை சீமான் நிராகரித்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். ஏன் அப்படின்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் சீமானோட நிறைய இன்புட்ஸ் வாங்கியிருக்காரு. சோ அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன சொல்ல, நம்ம இருவரும் சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுவோம் சொல்லி எல்லாம் பேசிட்டு சீமானுக்கு ஆசை வார்த்தைகள் கூறியிருக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா சீமான கழட்டி விட்டுட்டாரு. அதனாலதான் சீமான் அவர்கள் நிறைய விஜய் மேல கடுமையான சொற்கள் எல்லாம் பிரயோகப்படுத்தினாரு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, டாக்டர் ராமதாஸுக்கு வேற என்ன வழி? ஒண்ணு அவரு NDAக்கு தான் ஆகணும், இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு அவரால் போக முடியாது. ஏன்னா அங்க திருமாவளவன் டாக்டர் ஐயாவை வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் தகவல் வருது. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ராமதாஸ் ஐயாக்கு ஒரே வழி, ஒண்ணு NDA கூட்டணிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா விஜயோட கட்சியில சேர்ந்து பயணிக்கணும். ஆனா ஐயா அவர்கள் விஜய முதல்வராக ஆக்கிறதுக்கு போவாரா? சோ அவருடைய தொண்டர்கள் அதை ஏற்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் நான் பார்க்க வேண்டும். சார், திமுகவின் மதுரை மாநகர மாவட்ட செயலாளரும் MLAவுமான தளபதி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை காங்கிரஸ் கட்சிக்குள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதா பேசப்படுது. இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் உருவாக்கும் அறிகுறியா சார்? சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் பகுதியில ஒரு கூட்டம் நடந்தது. அதுல மதுரை மாநகர செயலாளர் திரு தளபதி அவர்கள் MLAவும் இருக்காரு. அவர் என்ன பேசினாருன்னா, காங்கிரஸ் 40 தொகுதியும், அதோட மந்திரி சபையில இடமும், அதோட MP சீட்டும் கேட்டு அவங்களுக்கு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பூத் கமிட்டி கூட அமைக்கிறதுக்கு ஆள் இல்ல. மொத்தமாவே ஒரு தொகுதியில 3000 ஓட்டு இல்ல. இவங்கெல்லாம் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை உபயோகிச்சுட்டாரு. இதுல என்னன்னா, இங்க இருக்கிற பெரும்பாலான MPக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா TVK கூட போனோம் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. MLAல இருக்கிறவங்க எல்லாருமே திமுக கூட கூட்டணி போகணும்னு நினைக்கிறாங்க. இதுல மாணிக்க தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ண கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. இது டெல்லியில இருக்க மேல்மட்ட தலைவரிடம் கொண்டு போனதுல அவங்க கூப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை கிட்ட இதுக்கு பேசியிருக்காங்க. இதனால செல்வ பெருந்தகை அவர்கள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. சோ செல்வ பெருந்தகை உடனடியா திமுக கட்சி தளபதி மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்க அவர் வீட்டையே முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான நியூஸா தான் அரசியல் களத்துல பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது.